வணக்கம் ரசிகர்களே, மற்றும் ஒரு செவ்வாய்க்கிழமை காலை பொழுதில் உங்கள் அனைவரையும் உதய தரிசனம் நிகழ்ச்சி வாயிலாக சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். மலர்ந்திருக்கின்ற இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் சந்தோஷமான நாளாகவும் வெற்றிகள் பல தரக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் அமைய வேண்டும் என்கின்ற நல்வாழ்த்துக்களோடு இன்றைய நிகழ்ச்சியை நாங்கள் ஆரம்பிக்க இருக்கின்றோம். இன்றைய உதய தரிசனம் நிகழ்ச்சி வாயிலாகவும் சிறப்புக்குரிய 2 அம்சங்கள் கலந்துரையாடல்கள் உங்களுக்காக காத்திருக்கின்றன. நிகழ்ச்சியின் முதலாவது பகுதியை பொறுத்தவரையில் ஒரு சிறப்பு கலந்துரையாடலாக அமையவிருக்கின்றது. கனடாவிலிருந்து வருகை தந்திருக்கின்றார் சிறப்புக்குரிய ஒரு எழுத்தாளர், ஒரு அறிஞரும் கூட. அவருடைய ஆராய்ச்சி நூல்கள் சம்பந்தமாக நாங்கள் பேசவிருக்கின்றோம். அது மட்டுமல்ல, இங்கிருந்து பலரும் வெளிநாடுகளுக்கு செல்ல வேண்டும் என்கின்ற கனவுகளோடு இருக்கின்றார்கள். அவ்வாறு செல்வதாக இருந்தால் உண்மையிலேயே எது சரியான ஒரு வழிமுறையாக இருக்கின்றது? பலரும் தவறுதலான வழிமுறைகளில் செல்கின்றார்கள், பல சிக்கல்களுக்கு ஆளாகின்றார்கள். ஆகவே விரிவாக நாங்கள் முதலாவது பகுதியினூடாக நாங்கள் பேசவிருக்கின்றோம். அது மட்டுமன்றி நிகழ்ச்சியின் 2வது பகுதி மற்றொரு சிறப்பு கலந்துரையாடலாக அமையவிருக்கின்றது. உங்களுக்கு ஆரோக்கியம் தரக்கூடிய ஒரு பகுதியாகவும் அமையவிருக்கின்றது. டாக்டர் சலீனா அவர்கள் எங்களோடு இணைந்து கொள்ள இருக்கின்றார். இயற்கை மருத்துவம், சித்த மருத்துவம் சம்பந்தமாக 2வது பகுதியினூடாக பேசவிருக்கின்றார். சரி, இப்பொழுது நாங்கள் முதலாவது பகுதியினூடாக நாங்கள் இணைந்து கொள்ளவிருக்கின்றோம். இந்த வழியில் எங்களோடு இணைந்திருக்கின்றார் எழுத்தாளர், அது மட்டுமல்ல சமூக ஆர்வலர், பல சமூக சேவைகளையும் தொடர்ச்சியாக செய்து வருகின்றார் அறிஞர் சாமி அப்பாத்துரை அவர்கள். வணக்கம். வணக்கம் ரூவா நேர்களே, கலைஞர் பெருமக்களே, உங்களுடைய அருமையான இந்த நிகழ்ச்சியில் எனக்கு ஒரு வாய்ப்பு தந்ததை ஏற்று என்னுடைய நன்றியும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நிச்சயமாக உங்களை போன்ற ஒரு அறிஞரை நாங்கள் எங்களுடைய உதய தரிசனம் நிகழ்ச்சியின் வாயிலாக சந்திப்பதில் மற்ற மகிழ்ச்சி அடைகின்றோம். அந்த வகையில் நீங்கள் கூறுங்கள், எங்களுடைய நாட்டிலிருந்து கனடாவுக்கு சென்று அங்கு நான் இருக்கின்றேன், 30 வருட காலமாக எழுத்துத்துறையில் நீங்கள் இருக்கின்றீர்கள். அதே போன்று பல ஆராய்ச்சிகளை செய்கின்றீர்கள், அதன் மூலமாக பல நூல்களை நீங்கள் வெளியிடுகின்றீர்கள். உங்களுக்கு இந்த எழுத்துத்துறையின் மீதான ஆர்வம் எவ்வாறு ஏற்பட்டதுன்னு சொல்லுங்கள். நான் ஆரம்ப காலத்திலே பேராதனை பல்கலைக்கழகத்திலே கல்வி கேட்கின்ற காலத்திலே ஏதாவது எழுதி கொள்ள வேண்டும் என்ற ஒரு ஆவல் இருந்தது. அதற்கப்பாலே நான் பிறந்த ஊரான சங்கானை பட்டணத்தை பற்றி ஒரு ஆய்வு செய்து, எங்களுடைய நாட்டிலே ஒவ்வொரு ஊரை பற்றியும் ஆய்வுகள் இருந்தால் அது ஒட்டு மொத்தமாக ஒரு தேசத்தினுடைய ஆவணமாக இருக்கலாம் என்று இருந்தது. அதை விட்டு நான் ஆப்பிரிக்காவிலே சென்று வேலை செய்த காலகட்டங்களிலே எங்களுடைய சமுதாயத்திலே உள்ள தொடர்புகள் எவ்வாறு இருக்கிறது என்று ஆய்வு செய்கிற காலகட்டங்களிலே அங்கு தொடர்ந்து எழுதக்கூடியதாக இருந்தது. அங்கே நாங்கள் ஆங்கிலத்திலே தான் எழுத வேண்டியதாக இருந்தது. அதை தொடர்ந்து நான் கனடாவுக்கு சென்ற ஆரம்ப காலகட்டத்திலே கனடாவிலே பல நாடுகளிலே இருந்து 200க்கும் மேற்பட்ட நாடுகளில் இருந்து 160க்கும் மேற்பட்ட மொழிகள் பேசுகிற பலரும் வருகை தந்திருக்கின்ற அந்த அற்புதமான நாட்டிலே இருக்கின்ற போது, அந்த நாட்டிலே எங்களுடைய மக்கள் வருகை தந்த போது உலகளாவிய ரீதியிலே எங்கெங்கே எப்படி கடந்த 10,000 ஆண்டுகளாக வாழுகிறார்கள் என்ற ஒரு நிலைப்பாடு தோன்றியது. நான் இலங்கையை விட்டு பல வருடங்கள் வெளியிலே இருக்கின்ற காரணத்தினாலே இலங்கை பற்றிய ஆய்வு என்னால் செய்ய முடியவில்லை. ஆகவே புலம்பெயர்ந்த தமிழர்கள் சம்பந்தமாகத்தான் இந்த நூலை எழுதியிருக்கின்றேன், உலகளாவிய ரீதியிலே எப்படி அவர்கள் இருக்கிறார்கள் என்று. சரி, அறிஞர் சாமி அப்பாத்துரை அவர்களுடைய தரணியெங்கும் தமிழ் வளர்ப்போம் என்கின்ற நூல் என்னுடைய கையில் இருக்கின்றது. இந்த நூலில் வேற என்ன விடயங்கள் பொதிந்திருக்கின்றன? இந்த நூலை குறிப்பாக சொல்ல போனால், நாங்கள் இலக்கிய பார்வை இல்லாமல் நவீன விஞ்ஞான பார்வையிலே நாங்கள் பார்த்துக் கொள்ளுகிற போது எப்படியெல்லாம் எந்தெந்த நாட்டிலே எப்படி அவர்கள் போயிருக்கிறார்கள். உதாரணமாக சொல்ல போனால், எங்களுடைய மூதாதையருடைய தொடர்பு ஆப்பிரிக்காவிலே கூட நிறைய இருக்கிறது. வா என்ற சொல்லு சங்க இலக்கியத்திலே வாருங்கள் வாங்கள் என்ற ஏற்றத்தாழ்வில்லாத வா என்று இருக்கிறது. அப்பாத்துரை என்ற பெயர் அங்கே இருக்கிறது. முழுமையானது என்று இப்படியான பல ஆய்வுகளை தேடி எடுத்தது பிரகாரமாக அது இருக்க செய்கிறது. அது மட்டுமல்ல, கிங் சொலமனுடைய அந்த முடிசூற்று விழாவிலே கூட தமிழர்கள் மென்மையான மெல்லாடைகள் அணிந்து கொடுத்த வகைகள். உதாரணமாக கொரிய மொழி எடுத்த நான் கொரியர்களோடு நிறைய பழகிறேன். நான் கனடாவிலே 500க்கும் மேற்பட்ட தமிழ் சொற்கள் இருக்கின்றன. அதே மாதிரி ஜப்பானிய மொழியிலே சுமார் 1000 சொற்கள் இருக்க செய்கின்றன. ஆப்பிரிக்க மொழிகளிலே இருக்கின்றன. ஆகவே இந்த தொடர்புகளை பற்றிய ஒரு யதார்த்தம் ஆன ஒரு ஒப்ஜெக்டிவ் ஆய்வாக அது இருக்கிறது. அதுக்கு பிறகு நான் கனடாவிலே உள்ள கனேடிய பெருநீரேற்றத்தோடு இணைந்து அந்த கல்வித்துறை ஒன்றாரியோ மாநில ஆளுநர் சபையிலே பணிபுரிகிற போது கல்வி பற்றிய ஒப்பீடுகளை செய்யக்கூடியதாக இருக்கு. அந்த வகையில் நான் அடிக்கடி அங்கே சொல்லிக்கொள்வது, எங்களுடைய கனங்கரா அவர்கள்
நீங்க எல்லாம் சின்ன பிள்ளைகளா இருந்திருப்பீர்கள். டாக்டர் கண்ணங்கரா அவர்கள் இந்த இலவச கல்வியை இலங்கையிலே தந்ததன் விளைவாக எங்களைப் போல பலர் உலகத்திலே பல நாட்டிலே கல்வி கற்றவர்களோடு ஒப்பிட்டு பார்க்கின்ற போது ஒரு தரமான நிலைக்கு வரக்கூடியதாக இருப்பதனால இலங்கையினுடைய கல்வி திட்டத்தை பற்றி நான் பல தடவைகள் குறிப்பிட்டிருக்கேன். அதன் காரணமாக இன்னும் குறிப்பாக சொல்ல போனால் நான் படித்தது தமிழ் மீடியத்திலே. ஆனால் வெளிநாடுகளில் போய் அங்கே ஆங்கிலத்திலே பல புத்தகங்கள் எழுதி கடைசியாக கனடா பற்றி எழுதுகிற போது என்ன நடக்கிறது, கூட்டு வாங்கினாலும் மோதிர கையாலே கூட்டு வாங்கணும் என்று கனடாவை பற்றி எழுதும் போது உலகளாவிய ரீதியிலே ஒரு செல்வாக்கை பெற்று தந்தது. எந்த வகையில் சுருக்கமாக சொல்ல போனால் கூகுளில் போய் சாமியை பார்த்துட்டு நீங்கள் அடிப்பீர்களானால் என்னுடைய நூல்கள் 3 நூல்கள் கனடா பற்றி எழுதியிருக்கேன். உலகளாவிய ரீதியிலே 200க்கு மேற்பட்ட நிறுவனங்களிலே பல மொழிகளிலே விளம்பரப்படுத்துகிறார்கள். கடைசியாக நான் கனடாவுடைய 150வது பிறந்த தினத்திற்காக எழுதிய கனடா அண்ட் இவால்விங் விஷன் என்று சொல்லப்படுகிற இந்த 3வது நூலுக்கு எனக்கு மகாராணியிடம் இருந்து பிரித்தானியாவிலே பாராட்டுக்கள் கூட கிடைக்கப்பெற்றிருக்கிறது. நிச்சயமாக, அதாவது கனடாவினுடைய பிறந்த நாளுக்காக நீங்கள் எழுதிய நூலாக இருக்கின்றது. குறிப்பாக சொல்லுங்கள், பல ஆய்வு நூல்களை நீங்கள் எழுதி வருகின்றீர்கள். இருந்தாலும் என்னுடைய கையில் இருக்கக்கூடிய இந்த நூல் மிக மிக சிறப்பு வாய்ந்த ஒரு நூலாக இருக்கின்றது. காரணம், மிக முக்கியமான ஒருவருடைய பாராட்டை பெற்ற ஒரு நூலாகவும் இருக்கின்றது. விரிவாக சொல்லுங்கள், யாருடைய பாராட்டு, எந்த வழியில் கிடைத்தது, எவ்வாறு உணர்ந்தீர்கள்? அதைத்தான் நான் சொல்ல விரும்பிக் கொள்கிறேன். அந்த நாட்டிலே எனக்கு நிறைய விசுவாசம் இருக்கிறது. காரணம், நான் அந்த நாட்டிலே பிறக்கவில்லை. இந்த நாட்டிலே பிறந்து அந்த நாட்டிலே போய் அந்த நாட்டை பற்றி எழுதி அந்த நூலுக்கு மகாராணி அவர்கள் எனக்கு அந்த பர்மிங்ஹாம் பேலஸில் இருந்து பாராட்டு தருகிற அந்த வகையிலே பார்க்கப்படுகிற போது திறமைக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்ற ஒரு நாடு கனடா என்பதிலே எனக்கு மற்றற்ற மகிழ்ச்சியா இருக்கிறது. அப்படியான வகையிலே தான் இப்படியான பாராட்டுக்களை பெறக்கூடியதாக இருக்கிறது. சரி, உங்களுக்கு கிடைத்த அந்த பாராட்டு கடிதமே இல்லையா, எப்படியான ஒரு மகிழ்வை தந்தது உங்களுக்கு, சொல்லுங்களா? உண்மையிலேயே சுருக்கமாக சொல்ல போனால் இப்படியான பாராட்டு பத்திரங்கள் கிடைக்கிற அந்த காலகட்டத்தில் நான் உண்மையிலே எதிர்பார்க்கவில்லை. என்னுடைய கனடாவில் பிறந்து வளர்ந்த கனேடிய நண்பர்கள், ஆங்கில நண்பர்கள் சொன்னார்கள், டேய் சாமி, உனக்கு இது ஒரு பெரிய வாய்ப்படா, லைஃப் டைம் சாதனைடா என்ற மாதிரி அவர்கள் குறிப்பிட்டிருந்தார்கள். நான் அங்கே எங்களுடைய பிள்ளைகளுக்கு 3ஆம் சந்ததிக்கும் சொல்லிக்கொள்வது, பிள்ளைகளை நீங்கள் கல்வியிலே முதலிட்டுக் கொள்ளுங்கள். கல்வி முதலீடு எந்த நாட்டில் எங்கும் சிறப்பாக அமையும். அடுத்ததாக நான் சொல்லிக் கொள்வது, நீங்கள் ஒரு மொழியிலே புலமை பெற்றுக் கொண்டால் ஏனைய மொழிகள் கற்பது இலகு. உதாரணமாக தமிழிலே எனக்கு ஓரளவு அறிவு இருந்த காரணத்தினால தான் ஆங்கில மொழியை சரளமாக கதைத்து எழுதி பேசக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே எங்களுடைய பிள்ளைகள், அதாவது இங்கே இருக்கிற பிள்ளைகளோ வெளியிலே இருக்கிற பிள்ளைகள் கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது என்பது ஒரு நல்ல விடயமாக இருக்க செய்கிறது. அடுத்ததாக இப்பொழுது புத்தகம் ஒன்று எழுதி கொண்டிருக்கிறேன். இந்த கனடாவினுடைய குடிவரவு, உலக குடிவரவு சம்பந்தப்பட்ட விடயத்திலே த டைனமிக்ஸ் ஆஃப் குளோபல் இமிகிரேஷன் இன் கனடா என்ற ஒரு நூலும் இப்பொழுது தயாராகி கொண்டிருக்கிறது. ஆகவே சமகாலத்துக்கு தேவையான விடயங்களை நீங்கள் எழுதி கொண்டிருக்கிறீர்கள் இல்லையா? அந்த வகையிலே பல்லின மக்கள் வாழுகின்ற இடத்தை இப்போ குளோபல் ஃபேமிலி என்று சொல்லப்படுகிற போது இப்பொழுதெல்லாம் முன்னர் மாதிரி குறிச்சிகள் நாடுகள் என்று இல்லாமல் மனித குலம் ஒன்றாக இருக்கின்ற ஒரு நிலைப்பாடு ஒன்று பரவலாக இருக்க செய்வதை பார்க்கலாம். சரி, இப்பொழுது நீங்கள் எழுதி கொண்டிருக்கின்ற நூல் சம்பந்தமாக இன்னும் விரிவாக பேசலாம். அதுக்கு முன்பதாக நீங்கள் கூறுங்கள், இப்பொழுது கனடாவினுடைய பிறந்த நாளுக்காக ஒரு நூலை வெளியிட்டிருக்கின்றீர்கள். அது மட்டுமல்ல, கனடாவில் இருந்து கொண்டே எங்களுடைய நாடு இலங்கை சம்பந்தமான நிலவரங்கள் சம்பந்தமான ஆராய்ச்சி நூல்களையும் நீங்கள் எழுதியிருக்கின்றீர்களே இல்லையா? அதாவது குறித்த இடங்கள் சம்பந்தமாக சில நூல்கள் எழுதியிருக்கின்றீர்கள். எவ்வாறு அந்த ஆராய்ச்சிகளை உங்களுக்கு செய்ய முடிகின்றதுன்னு சொல்லுங்கள். குறிப்பாக சொல்ல போனால் எங்களுக்கு அது இப்போது உதாரணமாக நான் சாதாரண மக்களோடு பழகிற பழக்கம் உண்டு. இப்போ கொழும்புக்கு வந்த பிறகு கூட நான் டாக்ஸிலேயோ அல்லது காரில் போவான், பஸ்ஸில் ட்ரெயினில் போகிறேன். உதாரணமாக பஸ்ஸில் போய் கொண்டிருக்க பார்த்தேன், அதிகமானவர்கள் இந்த பெரு விரலாலே அமர்த்தி செல்போனில் செய்கிறார்கள். உடனே ஞாபகம் வந்தது, ஒரு காலகட்டத்தில் கைநாட்டு என்றால் இலக்காரமாக பார்க்கப்பட்டது. இப்பொழுது மேல தேசத்திலே ஹோட்டலில் போனால் அவர்கள் திறப்பு கொடுக்கிறார்கள், இல்லை, செல்போனுக்கு வருகிறது. ஆகவே இப்படியான அந்த சிந்தனைகளை தந்தது எனக்கு பேராதனை பல்கலைக்கழகம். உண்மையிலேயே நான் இந்த பல்கலைக்கழகத்துக்கு நன்றியுள்ளவனாக இருக்கிறேன். காரணம், இப்படியான திறன்களை அவர்கள் கொண்டு வருகிறார்கள். ஆனால் இந்த நவீன கல்வி திட்டத்திலே இப்பொழுது குறிப்பாக சொல்ல போனால் உலகத்திலே பின்லாந்திலே தான் மிக திறமான கல்வி திட்டம் இருக்கிறது. அந்த கல்வி திட்டத்தின் அடிப்படையில் பார்க்கப்படுகிற போது பாடங்களுக்காக திறன் என்று இல்லாமல்
நாலேஜுக்காக ஸ்கில்ஸ் என்று இல்லாமல் ஸ்கில்ஸுக்காக நாலேஜ் என்றார்கள். அதாவது கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ், பயாலஜி, பரதநாட்டியம் எதுவாக இருந்தாலும் எல்லாத்தின் ஊடாக ஒரு திறனை வளர்க்க வேண்டும் என்பது. ஒரு சின்ன உதாரணம் சொன்னால், நான் பல நாடுகளுக்கு விஜயம் செய்திருக்கிறேன், கிராமப்புறங்களில் செய்திருக்கிறேன். இந்த உங்களை போன்ற இளம் பிள்ளைகள் ஸ்கின் டைட் பேண்ட்ஸ் போடுகிறார்கள். அது எப்படி அவர்கள் கண்டார்கள்? படித்தார்களா? இல்லை, அப்சர்வேஷன் அண்ட் அப்ளிகேஷன். அங்கே பார்க்கிறார்கள், இங்கே பார்க்கிறார்கள். அப்படியான ஒரு நிலைமைப்பாடு என்று வரப்படுகிற போது இப்பொழுது ஒரு குளோபல் சமுதாயம் என்ற ஒன்று உருவாகி இருப்பதை பார்க்கக்கூடியதாக, கொழும்பில விட பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அந்த வகையிலே நாங்கள் பார்க்கின்ற போது அறிவு எல்லோருக்கும் சொந்தமானது. நிச்சயமாக. அதே போன்று நீங்கள் பேசுகின்ற பொழுது சொல்லியிருந்தீர்கள், எங்களுடைய நாட்டிலும் இந்த கல்வி முறையில் சில மாற்றங்கள் ஏற்பட வேண்டும் என்று சொல்லியிருந்தீர்கள். ஆகவே எப்படியான மாற்றத்தை நீங்கள் பார்க்க வேண்டும் என்று நினைக்கின்றீர்கள்? உண்மையிலே சொல்ல போனால் இங்கே இருக்கிற கல்வி திட்டம் அறிவு என்று பார்க்கப்படுகிறது மிகச்சிறப்பாக இருக்கிறது. இங்கே ஜப்பானுடைய கல்வி திட்டங்கள் உதாரணமாக கண்டாபடி 90 புள்ளி எடுக்கிற ஒரு மாணவன் இங்கே வந்தால் 80-70 புள்ளி தான் எடுக்கிறான். அதுக்கு காரணம் கனடா கல்வி திட்டம் இலக்காரம் என்பது அவர்கள் என்ன செய்கிறார்கள்? திறன்களை வளர்த்தெடுக்கிறார்கள். இங்கே திறன்களை விட அறிவுக்கு கூடிய முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள். அங்கே திறன்களை வளர்த்தெடுத்த உடனே ஒரு பல்கலைக்கழகத்தில் நீங்கள் பயாலஜி படிக்கலாம், கெமிஸ்ட்ரி படிச்சிருக்கலாம், பிஹெச்டி இருக்கலாம். அவர்கள் அந்த பிஹெச்டி அறிவல்ல, என்ன ஸ்கில்ஸ் எடுக்கிறீர்கள் என்றதை பார்க்கிறார். அப்படியாக பெறப்படுகிற அந்த ஸ்கில்ஸுக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்ற நிலையிலே பின்லாந்து முக்கியமாக இருக்கிறது. ஏன் இங்கே தென்கிழக்கு ஆசிய நாட்டில் சிங்கப்பூரில் ஓரளவு இருக்க செய்கிறது. ஆகவே தான் திறன்கள் வளர்த்தெடுக்கப்பட வேண்டும். உதாரணமாக ஒரு அப்சர்வேஷன் அண்ட் அப்ளிகேஷன் நான் சொன்னேன், கிராமப்புறத்து பிள்ளைகள் எப்படி போடுறார்கள், அதை கெமிஸ்ட்ரி ஊடாக படிக்கலாம், பரதநாட்டியம் ஊடாக படிக்கலாம், கதகளி ஊடாக படிக்கலாம். ஆகவே திறன்களுக்கு எங்களுடைய பிள்ளைகள் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்று அவர்கள் சுயமாக சிந்தித்து சுயமாக பயிற்சிகள் பெற்றுக்கொள்வது முக்கியமே தவிர அவர்கள் கூட கூட அறிவை மற்றும் ஒரு அறிவின் பெட்டகமாக பார்க்கக்கூடாது என்ற அந்த நிலைப்பாட்டிலே சற்று மாற்றம் அதிகம் போல தெரிகிறது. அதே போன்று நீங்கள் கூறுங்கள், பல்வேறு நூல்களை நீங்கள் எழுதுவதில் ஆர்வம் காட்டுகின்றீர்கள், இப்பொழுதும் எழுதி கொண்டிருக்கின்றீர்கள். ஆகவே உங்களுடைய மனதில் குறித்த எந்த துறை சார்ந்த நூலை எழுதுவதில் மிகுந்த ஆர்வம் இருக்கின்றதுன்னு சொல்லுங்க. எனக்கா? நிச்சயமாக. குறிப்பாக சொல்ல போனால் உலகளாவிய ரீதியில் இருக்கின்ற பொருளாதாரம், அரசியல், கல்வி, சமூகம் ஆகியவற்றை கலந்து எழுதிக் கொள்ளுகிறது என்பது ஒன்றாகும். மேலத்தேசங்களே அவர்கள் ஒரு துறையை எடுத்து ஆய்வு செய்வார்கள். அடுத்த துறையை பற்றி கேட்டால் அவர்களுக்கு தெரியாது. அது குறிப்பாக சொல்ல போனால் மேலத்தேசங்களில் போனால் பிள்ளைகளில் நீங்கள் கேட்டால் அவர்கள் தங்களுடைய துறை தெரியாத முடியத்தை சொல்லிக் கொள்வார்கள். ஐயோ எங்களுடைய பிள்ளைகள் சொல்வார்கள். ஆனால் எங்களுடைய ஒரு சின்ன பழக்கம் இருக்குது, எனக்கு எல்லாம் தெரியும், எனக்கு எல்லாம் தெரியும் என்று. அது எங்கள் என்ன சொல்லுவாங்க, he who knows not and knows not that he knows not cannot be taught என்ற நிலைப்பாடு இருக்கிற போது இந்த ரீதியிலே பார்க்க பொழுது அந்த இன்டிகிரேஷனாக பல அம்சங்கள் சேர்ந்த வாழ்க்கை முறை என்ற அந்த துறை என்றதிலே பெருசாக கவனம் இல்லை. அந்த வகையில் நான் அப்படியான ஒரு இன்டிகிரேட்டட் முறையிலே தான் கூட விருப்பமாக இருக்கிறது. அதே போன்று நீங்கள் கூறுங்கள், நீங்கள் எழுதிய நூல்களில் மிகுந்த பாராட்டை பெற்ற நூல், அதே போன்று உங்களால் மறக்க முடியாத நூல் என்றால் எதை கூறுவீர்கள்? குறிப்பாக சொல்ல போனால் இந்த 3வது நூல் கனடா அண்ட் இவால்விங் விஷன். காரணமாக சொல்ல போறதாக இருந்தால் அந்த நாட்டிலே நான் அந்த நாட்டு பிரதமராக இப்பொழுது இருக்கிறவரை ஒரு கூட்டத்திலே 30,000 பேர் உள்ள ஒரு கூட்டத்திலே சந்தித்து பேசுகிற போது எங்களுடைய அப்பொழுது இருந்த பிரதமர் எதிர்கட்சியாக இருந்தார். அவரை பற்றி அமெரிக்காவில் கேட்டபோது அவர் சொன்னார், என்னுடைய நாட்டு பிரதமரை நான் வெளிநாட்டிலே கிரிட்டிசைஸ் பண்ண மாட்டேன் என்று. அவருடைய தேசபக்தியை பாராட்டினேன். ஆனால் உள்ளூர விஷயங்களிலே அவர் நடந்து கொண்ட மாதிரியிலே அந்த பரந்த மனப்பான்மை இல்லை என்பதை திட்டவட்டமாக சுட்டி காட்டியிருக்கிறேன். அதை அவர்கள் ஜீரணித்துக் கொள்கிறார்கள். ஆகவே அதாவது குறுக்கமாக சொல்ல போனால் எல்லோரும் பெர்ஃபெக்டாக இல்லை என்றதும், இரண்டாவது சுட்டிக்காட்டி சொல்லப்படுகிற அப்படியான அந்த அம்சங்களை வைத்துக்கொண்டே எனக்கு மகாராணி அவர்கள் என்ற போது அவர்கள் பலரும் வாசித்து கொடுத்த பிறகுதான் அவர்கள் ஏதாவது கருத்தை சொல்வார்கள். ஆகவே தான் அந்த வகையிலே துணிந்து சில கருத்துக்களை சொல்லிக் கொள்வது என்பதற்கு கிடைத்த வாய்ப்பு இதில் இருக்கிறது என்பது மகிழ்வாக இருக்கிறது. நிச்சயமாக. அதே போன்று ஒரு நூலை வெளியிடுகின்ற பொழுது நிச்சயமாக விமர்சனங்கள் எழக்கூடும். எல்லா சந்தர்ப்ப நேரான விமர்சனங்கள் என்பதை நாங்கள் எதிர்பார்க்க முடியாது. பல சந்தர்ப்பங்களில் எதிர்மறையான விமர்சனங்களும் உங்களுக்கு வரக்கூடும். எப்படியான விமர்சனங்கள் உங்களை தாக்கி இருக்கின்றன? அதே போன்று விமர்சனங்கள் என்று வருகின்ற பொழுது எப்படியாக நீங்கள் அவற்றை பார்க்கின்றீர்கள்? நான் ஒரு கேள்வி கேட்டீர்கள். உதாரணமாக சொல்ல போகிறோம், இந்த கூகுளில் இந்த நாங்கள் அங்கே பிரதமராக இருந்தால் சாதாரண எங்களை போன்றவர்கள் மக்களாக இருந்தாலும் புத்தகம் நாங்கள் எடிட்டர்கிட்ட கொடுத்து அவர் எடிட் பண்ணினார்.
அது இந்த கூகுளில் சில வேளை சில சொற்கள் மாறிவிடுகின்றன. அதை பார்த்து ஒரு சில முக்கியமானவர்கள் சொன்னார்கள், அது நீங்கள் கவனிக்கவில்லை, அதிலே கவனம் எடுக்க வேண்டும் என்று. அதே மாதிரி என்னுடைய தாய்மொழியான தமிழ் மொழியில் எழுந்த நூலிலே கூட இப்படியான எழுத்து பிழைகள் இருந்திருக்கிறது என்பதை பலர் சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள் என்பது அது ஒரு சற்று மனவருத்தத்துக்குரியது ஒன்றாக இருக்க செய்கின்றது. நிச்சயமாக. குறிப்பாக நீங்கள் கூறுங்கள், இப்பொழுது எழுத்துத்துறையில் இருக்கின்றீர்கள், அதையும் தாண்டி வானொலியிலும் தயாரிப்பாளராகவும் இருக்கின்றீர்கள் இல்லையா? ப்ரொடியூசராக, தயாரிப்பாளராக தொலைக்காட்சியிலும் இருக்கின்றீர்கள். ஆகவே இதன் மீதான ஈடுபாடு எவ்வாறு உங்களுக்கு ஏற்பட்டது? அதே போன்று எவ்வாறு அங்கு வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைத்தன என்று சொல்லுங்கள். நல்ல ஒரு கேள்வி கேட்டீர்கள். உதாரணமாக சொல்லும் போது, நான் ஆப்பிரிக்காவிலே 18 ஆண்டுகளில் வாழ்ந்ததுக்கு போன பிறகு எனக்கு எங்களுடைய தமிழ் மொழியை வாயில வரமாட்டேன்றது, எங்களுடைய கலாச்சாரத்துக்கு அந்நியமாக இருந்தது. நான் இருந்த சில இடங்களிலே நான் மட்டுமே எங்களுடைய இலங்கை ஆளாக கூட இருந்திருக்கேன். அதுக்கு பிறகு வருகின்ற காலகட்டத்திலே அவர்கள் குறிப்பாக பேசுங்கள், எழுதுங்கள் என்று சொல்லி தடக்கி சொல்லி படிப்படியாக அதில் வாய்ப்புகள் கிடைத்து வந்ததாக இருக்கிறது. அதுக்கு பிறகு இப்பொழுது நான் உங்களுடைய இலங்கையில் உள்ள தொலைக்காட்சிகளை பார்க்கிறேன். பழைய மாதிரியாக டை கோட் கட்டி ஃபோமலாக இருக்கிற நிலைப்பாடு போய் சர்வசாதாரணமாக மக்களோடு மக்களாக இருக்கிற அந்த பாணியிலே நான் என்னுடைய நிகழ்ச்சிகளை நடத்தி கொள்வது உண்டு. அது நிறைய பல பேருக்கு பிடித்த காரணத்தினாலே அது விரிவாக மேலும் பல விடயங்களை கொண்டு வரக்கூடியதான உள்ளடக்கத்தை தந்திருக்கிறது. எப்படியான நிகழ்ச்சிகளை நீங்கள் வழங்குகின்றீர்கள்? நான் உதாரணமாக தமிழ் தொலைக்காட்சியிலே காலை 35 நிமிடம் உலகளாவிய ரீதியிலே நடக்கின்ற அரசியல், பொருளாதாரம் போன்ற பல விடயங்களை நகைச்சுவையாகவும் ஆனால் கருத்தாளம் உள்ளதாகவும் சொல்லிக் கொள்வதனாலே மக்களுக்கு நிறைய அது விருப்பம். சில சந்தர்ப்பங்களில் இந்த கொலோக்கியல் லாங்குவேஜை பாவித்துக் கொண்டு பலத்த பெரிய விடயங்களை, உதாரணமாக அமெரிக்க ஜனாதிபதி அவர்கள் போய் வியட்நாமிலே போய் சந்தித்த போது அவர்கள் 70 விட்டு கொடுக்க வேண்டிய நிலைப்பாடு இருந்தது. அங்கே இவர் போனாரா, அது சரியா, ஏன்னா அப்படி போனீர்கள், அப்படி அந்த அண்ணா அப்படி என்று போவது மக்களுக்கு அங்கே நிறைய பிடிக்கக்கூடியது. ஒரு இறுக்கமாக இல்லாமல் ஒரு செய்தியை வழங்குவதாக இருந்தாலும் ஒரு நகைச்சுவையான முறையாக மக்கள் பொதுவாக இப்பொழுது மக்கள் உங்களுடைய புரோகிராமில் நான் பார்த்திருக்கிறேன், மக்கள் லெவலுக்கு நீங்கள் கிராஸ் ரூட் லெவலுக்கு இறங்கி அதுவும் டவுன் டு தி எர்த்தாக செயற்படுகிற அந்த செயல்பாடு இப்பொழுது அங்கும் பரவி இருக்கிறது. உதாரணமாக ஒரு தொலைக்காட்சி ஒருவர் சொல்லுகிறார், என்னால் இதுக்கு மேலே சொல்ல தெரியவில்லை என்கிறார்கள். அது மற்றொரு வானொலியிலே கூட, ஒரு ஆங்கில வானொலியிலே ஒரு சொன்னார், எனக்கு வார்த்தைகள் வருகிறது இல்லை, ஐ டோன்ட் நோ வாட் டு சே, ஐ டோன்ட் நோ ஹவ் டு சே அப்படி என்று. அந்த ஒரு யதார்த்த நிலையை பார்க்கிற போது மற்ற முயற்சியா இருக்கு. அதுல இங்க இலங்கையில நிறைய வளர்ச்சி அந்த நிலைப்பாட்டில் இருப்பதை பார்க்கிற போது மிக நன்றாக இருக்க செய்கிறது. அதே போன்று நீங்கள் கூறுங்கள், இப்பொழுது தரணியங்கம் தமிழ் வளர்ப்போம் என்கிற நூலை தாண்டி வேறு என்னென்ன நூல்கள் நீங்கள் அதே போன்று இப்பொழுது பார்க்கின்றோம்? கனடாவினுடைய பிறந்த நாளுக்காக எழுதிய சிறப்பு நூல் இருக்கின்றது. இவற்றை தவிர வேறு என்னென்ன நூல்கள் நீங்கள் எழுதி வெளியிட்டு இருக்கின்றீர்கள்? நான் இன்னொரு நூல் எழுதியிருக்கிறேன், த மோஷன், நேஷன் இன் மோஷன் என்று, கனடா நேஷன் இன் மோஷன் என்று எழுதி அதுக்கு 5 நட்சத்திரங்கள் உலகத்திலே பல இடங்களில் இருந்து கிடைத்திருக்கிறது என்னுடைய அந்த நூலுக்கு. அது கனடா பற்றிய ஒரு ஆழ்ந்த ஆய்வு செய்த ஒரு நூல் ஆகும். அதுக்கு முன்னர் கனடா த மீட் ஆஃப் த வேர்ல்ட் சாண்ட்விச் என்ற ஒரு நூல் எழுதினேன். அதுக்கும் நிறைய ஆதரவு இருந்தது. அது என்னவென்றால், உலகம் ஒரு சாண்ட்விச்சாக இருந்தால் அதிலே கனடா நடுவிலே இருக்கிற சுவையான சத்துள்ள இறைச்சியாக இருக்கும் என்று தான் அந்த நூலை எழுதியிருந்தேன். அங்கே என்ன இருக்கிறதுனா, நீங்கள் யார் எங்கிருந்து வந்தீர்கள் என்பதை பற்றி அவர்களுக்கு அக்கறை இல்லை. நீங்கள் என்னமா தரமான விடயத்தை கொடுக்கிறீர்களா என்பதை பார்ப்பார்கள். இப்பொழுது தமிழர்கள் அங்கு செல்கின்ற பொழுது அங்கு இருக்கின்ற தமிழர்களை பொறுத்தவரையிலும் எப்படியாக இந்த ஊடகத்துறையில் அதே போன்ற இந்த எழுத்துத்துறையில் அவர்களால் பரிணமிக்க முடிகின்றது? அவர்களுடைய திறமைகளை வெளிப்படுத்துவதற்கு களங்கள் இருக்கின்றனவா? இவை சம்பந்தமாக சொல்லுங்கள். இந்த விடயத்தை பொறுத்த மட்டிலே அங்கே ஒரு 2வது சந்ததி 3வது சந்ததியாக உருவாக்கி கொண்டிருக்கிறது. உதாரணமாக நான் இன்னொரு முக்கியமான விடயத்தை சொல்லப்பட்டு, நான் அங்கே போயிருந்த ஆரம்ப காலகட்டத்திலே கூட திட்டவட்டமாக சொல்லியிருந்தேன், புலம்பெயர்ந்து வாழுகிற பிள்ளைகளுக்கு தமிழ் மொழியோ அல்லது போர்ச்சுகீஸ் மொழியோ ஸ்பானிஷ் மொழியோ பிற நாட்டிலே தாய்மொழியாக இருக்க முடியாது என்று. அதை சிலர் அன்று ஜீரணிக்க பயந்தார்கள். இது எப்படி சொல்ல முடியும் என்று இப்பொழுது ஜீரணித்துக் கொள்கிறார். உதாரணமாக 20 நாடுகளை சார்ந்த, அதாவது போர்ச்சுகல், ஸ்பெயின், போலந்து, செக் இப்படியான நாடுகளை சார்ந்தவருடைய 3வது சந்ததியை பார்த்தேன். 30% மேலே யாரும் அந்த மொழியை ஃபங்க்ஷனல் லிட்ரஸியில கூட சரளமாக எழுத வாசிப்ப தெரிகிறதாக இல்லை. அப்ப யூதர்கள் எடுங்கள்,
உதாரணமாக இஸ்ரேலில் ஒரு காலகட்டத்திலே இருந்த யூதர்களை விட நியூயார்க் ஸ்டேட்டில் இருந்தவர்கள் அதிகமாக இருந்திருக்கிறார். ஆனால் ஹீப்ரு மொழி தெரியாவிட்டாலும் அவர்களுக்கு தங்களுடைய இனம் தங்கள் நாடு என்ற அந்த உணர்வு இருக்கிறது. அந்த ரீதியிலே தான் இந்த ஊடகத்துறை என்று பார்க்கப்படுகிற போது ஒரு சிலர் கனடாவினுடைய ஆங்கில மெயின் ஸ்ட்ரீம் பிரெஞ்சு மெயின் ஸ்ட்ரீமிலே போயிருக்கிறார்கள். அதிக மாணவர்கள் தங்களுடைய கலை கலாச்சாரம் பண்பாட்டை வளர்க்க வேண்டும் என்று இருக்கிறார். உதாரணமாக கனடாவை எடுத்துக்கொண்டால் ஸ்காட்லாண்டிலே இருந்து வந்தவர்கள், அயர்லாந்திலிருந்து வந்தவர்கள், அவர்களுக்கு அயர்லாந்திலே இருக்கிற அது பற்றை விட இங்கே இருக்கிறது. அந்த தாகம் இருக்க செய்கிறது. அந்த தாகம் அங்கே நிறைய இருக்கிறது என்பதை பார்க்கலாம். நிச்சயமாக தமிழர்கள் எங்கு இருந்தாலும் எந்த இடத்தில் இருந்தாலும் அவர்களுடைய தாய்மொழி தமிழாகத்தான் இருக்க வேண்டும், இருக்க முடியுமே இல்லையா? சரி, அதே போன்று நீங்கள் கூறுங்கள், இப்பொழுது நீங்கள் எழுதிய ஒரு நூலுக்கு 5 நட்சத்திரங்கள் கிடைத்ததாக சொல்லியிருந்தீர்கள் இல்லையா? இப்பொழுது அவை எவ்வாறு தீர்மானிக்கப்படுகின்றது? அந்த நூலினுடைய தரம் எவ்வாறு நிர்ணயிக்கப்படுகின்றது? நல்ல ஒரு கேள்வி கேட்டீர்கள். நானும் உங்களை போலதான் பிளைண்டாக இருக்கிறேன். அவர்கள் எப்படி என்ன மாதிரி செய்கிறார்களோ தெரியவில்லை. நானும் கூகுளிலே தான் பார்க்கிறேன். என்னுடைய நூலுக்கு நான் நினைக்கிறேன் 4 இடங்களிலே அவர்கள் அப்படி நட்சத்திரம் கொடுத்திருக்கிறார்கள். இந்த நூலுக்கு இப்பொழுது அண்மையிலே ஒன்று மற்ற நூலுக்கு 3 நட்சத்திரம் கொடுத்திருக்கிறார்கள். 3 இடங்களில் 5 நட்சத்திரம் கொடுத்திருக்கிறார்கள். எனக்கு உண்மையிலே அது தெரியாது எப்படி அவர்கள் அதை செய்கிறார்கள் என்று. சரி, அதே போல நீங்கள் சொல்லுங்கள், இப்பொழுது ஊடகத்துறையில் இருக்கிறீர்கள், இப்பொழுது வானொலி அல்ல தொலைக்காட்சி வானொலியிலும் அதே போன்று தொலைக்காட்சியிலும் நிகழ்ச்சிகளை நீங்கள் வழங்குகின்றீர்கள், ஊடகவியலாளராகவும் இருக்கின்றீர்கள். இவ்வாறு இருக்கின்ற பொழுது என்ன வகையான சவால்கள் உங்களுடைய நாட்டில் இருக்கின்றன? குறிப்பாக சொல்ல போனால் எங்களுடைய நாட்டை பொறுத்த மட்டும் எங்கள் நாட்டிலே சந்ததி வேகமாக மாறிக்கொண்டு போகிறது. அந்த வேகமான மாற்றத்துக்கு ஏற்ற மாதிரியாக எங்களை நாங்கள் தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பது ஒரு சவால். 30 வருடத்துக்கு முன்னர் படித்தது அல்லது 3 ஆண்டுகளுக்கு முன்னர் செய்த அதே பாணியிலே என்று செய்து கொண்டால் அது ஏற்றுக்கொள்ளப்படுவதாக இல்லை என்றது ஒன்று. இரண்டாவதாக சொல்லப்படுகிற போது ஒரு சர்வதேச ரீதியிலே ஒரு அவுட்லுக் கொண்டு இருக்கிறது. அந்த அவுட்லுக் ஒரு சின்ன கோழி குஞ்சு ஒரு சின்ன இடத்திலே இருந்து பிறந்து போற மாதிரியான நிலைப்பாடு என்று இருக்கிறது. மூன்றாவதாக இருக்கிறது இந்த சென்டிமெண்ட் சில வேளையிலே உண்மையை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறது. அது இன சென்டிமெண்டாக இருக்கலாம், மொழி சென்டிமெண்டாக இருக்கலாம். அதனால சில யதார்த்தத்தை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார்கள். அதனால சில சந்தர்ப்பங்களில் சில சவால்களை சந்திக்க வேண்டியது ஒன்றாக இருக்கிறது. சில விடயங்கள் எங்களுடைய சென்டிமெண்ட்டுக்கு எதிராக ஆனால் யதார்த்தமாக இருக்காது. நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி 30 ஆண்டுகளுக்கு முன்னர் தமிழ் மொழி எங்களுடைய பிள்ளைகளுக்கு தாய்மொழியாக இருக்க முடியாது என்றேன். அது பலருக்கும் ஒரு சவாலாக இருந்தது. என்ன இது எங்கள் மொழியை பற்றி இவர் இப்படி என்ன சொல்ல முடியும் என்று. அதே போய் அங்காளி சில ஆய்வு செய்து. ஆகவே இப்படியான எங்களை பொறுத்தமட்டில் நாங்கள் கொஞ்சம் கூட சென்டிமெண்ட் கூட ஹீரோ வர்ஷிப் செய்வது ஆசிய மக்கள் மத்தியிலே இருக்கிறது. உதாரணமாக நிக்சனை வடகிலிருந்து தூக்கி எறிந்தார்கள். அதற்கு பிறகு அவர்கள் மத்திய கிழக்கு விஷயத்திலே அவரை கூப்பிட்டார்கள். ஆனா எங்களுக்கு அந்த தென்கிழக்கு ஆசியாவிலே அப்படி இல்லை. நாங்கள் அவர் ஒரு ஹீரோன்னா அவருக்கு ஒரு எல்லாம் தெரியும், ஒன்றும் பிளவிட மாட்டார் என்று. ஒருவரை மடக்கி கீழே போட்டால் அவருக்கு ஒன்றும் தெரியாது, எல்லாம் கெட்டவன் என்று சொல்ற. உதாரணமா ராவணனை பாருங்கள். ராவணன் ஏதோ ஒரு சின்ன பிளவிட்ட காரணத்தினாலே அவனை சீதையை ரேப் பண்ண கூட இல்லை. அப்படி இருந்தாலும் அவனுக்கு அப்படியான அந்த அவுட்லுக்ல இருந்து வெளிவர வேண்டும், ஆப்ஜெக்டிவாக பார்க்க வேண்டும் என்பது ஒன்றாக இருக்கிறது. நிச்சயமாக ஒரு வெள்ளை காகிதத்தில் ஒரு சிறிய கருப்பு துளி இருந்தாலும் அதுதான் எங்களுக்கு பெரிதாக தெரியும் இல்லையா? அதே போன்று நீங்கள் ஆப்பிரிக்காவில் இருந்திருக்கின்றீர்கள், கனடாவில் இருந்திருக்கின்றீர்கள், அதே போன்று எங்களுடைய நாடு, இப்படியாக பல்வேறு நாடுகள் சம்பந்தமாக ஒரு சர்வதேச ரீதியில் உங்களுக்கு தொடர்பு இருக்கின்றது. அவ்வாறு இருக்கின்ற பொழுது சிறந்த ஒரு ஊடகவியலாளராகவும் இருக்கின்றீர்கள். எங்களுடைய நாட்டில் வளர்ந்து வருகின்ற அதே போன்று இப்பொழுது இருக்கக்கூடிய ஊடகத்துறையோடு சம்பந்தப்பட்டவர்களுக்கு நீங்கள் கூறக்கூடிய ஆலோசனைகள், அதே போன்று என்ன விடயங்களை நீங்கள் சொல்ல விரும்புகின்றீர்கள்? முதலாவதாக நான் இப்பொழுது பார்ப்பது மற்ற மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஊடகத்துறையிலே பல்கலைக்கழகத்திலே கல்வி கற்று முனைவர் பட்டம் அளவுக்கு போகிற துறை நாங்கள் இந்த காலகட்டத்திலே இல்லை என்றது ஒன்றாக இருக்கிறது. இரண்டாவதாக பார்க்கிற போது இந்த ஊடகத்துறை என்று சொல்லப்படுகிற போது மக்கள் எவ்வளவு தூரம் ஜீரணிக்க தயாராக இருக்கிறார்கள் என்பது முக்கியம். அந்த கன்சியூமர் கான்ஃபிடன்ஸ் என்று சொல்லுகிற மாதிரி அவர்களுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் இயங்கிக் கொள்வதா அல்லது எங்களுடைய நிலைக்கு அவர்களை வர பண்ணுவதா என்ற ஒரு தகவல் எல்லா நாட்டிலும் இருக்க செய்கிறது. ஆகவேதான் சில சந்தர்ப்பங்களிலே நாங்கள்
சற்று இறங்கி போக வேண்டியதாக இருக்கிறது. ஆடுற மாட்டை ஆடி பாடுற மாட்டை பாடி கறந்து கொள்ள வேண்டும் என்பதனாலே அந்த சவால்கள் பல இடங்களில் இருக்கிறது. அதை சாதுரியமாக கொண்டு செல்ல வேண்டியது ஒன்றாக இருக்கிறது. அடுத்தது ஊடகத்துக்கு விசுவாசமாகவா, மக்களுக்கு விசுவாசமா, தேசத்துக்கு விசுவாசமாக இருக்கிற போது சில சந்தர்ப்பங்களிலே அடக்கி வாசிக்க வேண்டியதாக இருக்கிறது. எதுவே எவ்வாறாக இருந்து கொண்டாலும் வாழுகிற தேசத்திலே இருக்கின்ற நன்மை தீமைகளை மக்களுக்கு நெறிப்படுத்தி வழிகாட்டிக் கொள்வது என்பது மிக அவசியம். இரண்டாவதாக, இப்பொழுது ஒரு நாடும் ஒரு ஐலண்ட் மாதிரி இல்லை. பல நாடுகளுடைய நல்லதும் கெட்டதும் கலந்து கொள்ளுகிற ஒரு நிலைப்பாட்டிலே புதிய புதிய சவால்கள் வரலாம். அவற்றையெல்லாம் சமாளித்து எது எவ்வாறாக இருந்து கொண்டாலும் ஒரு நாடு என்பது ஒரு கப்பல் மாதிரி. அதில் எங்கேயாவது ஒரு ஓட்டம் வந்தால் முழு கப்பலுமே கீழே போய்விடும். அப்படியாக ஓட்ட வராமல் இருந்த வகையிலே சாதுரியமாக நடந்து கொள்ள வேண்டும். மக்களாட்சியிலே எவ்வளவு தூரம் மக்கள் திறமையாக இருக்கிறார்களோ அவ்வளவு தூரம் ஏனையவர்களும் அதற்கேற்ற மாதிரி இருக்கக்கூடியதாக இருக்கும். ஆகவே மக்கள் மத்தியிலே கல்வி அறிவு, இலங்கையிலே கல்வி அறிவு நிறைய இருக்கின்றது. அந்த ரீதியிலே நாங்கள் நல்ல ஒரு வாழ்க்கை முறையை அமைத்துக் கொள்வதற்கு எங்களாலான பணியை ஊடகம் இப்பொழுது மிக முக்கியமாக இருக்கிறது. குறிப்பாக மேல தேசத்தில் பாருங்கள், இந்த ஒலிம்பிக் விளையாட்டு போட்டியிலே பில்லியன் கணக்கில் செலவென்றாலும் ஊடகத்துக்களாலே தான் அதை பெற்றுக் கொள்கிறார்கள். ஊடகம் உயர்த்த முடியும், தாழ்த்த முடியும். அது நேரடியாக இல்லாவிட்டாலும் அது மறைமுகமாக சுத்தி வளைச்சு உயர்த்த வேண்டிய உயர்த்தி தாழ்த்த வேண்டியது. அது ஊடக தர்மத்துக்கு ஒத்ததாக இருக்கலாம், ஒத்து வராததாக இருக்கலாம். அது யதார்த்தமாக இருக்கிறது. அந்த வகையிலே உங்களுடைய ஊடக பங்களிப்பு மிகச் சிறப்பாக இருக்கிறது என்பதை நான் சில நாட்கள் பார்த்து மிக மகிழ்ச்சி அடைகிறேன். நன்றி நன்றி. நிச்சயமாக உங்களுடைய கருத்துக்களுக்கு நன்றி ஐயா. பல்வேறு விடயங்களை சொல்லியிருக்கின்றீர்கள். நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய விடயங்கள், உங்களிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய விடயங்கள் பல இருக்கின்றன. உங்களுடைய இந்த தமிழ் பணி, சமூக பணி, அதே போன்று ஊடகத்துறையில் உங்களுடைய பயணம் இனிதான முறையில் அமைய வேண்டும் என்கின்ற வாழ்த்துக்களை நாங்கள் நேத்ரா அலைவரிசையின் சார்பாக உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றோம். உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களோடு இணைந்து கொண்டமைக்காக இந்த வழியில் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். இணைந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி. நேத்ராவை பொறுத்தமட்டும் நான் ஒரு காட்டுகளே படர்ந்திருந்த ஒரு சின்ன மல்லிய கொடி மாதிரி, நீங்கள் அந்த தங்க தேரை கொண்டு மன்னன் தந்த மாதிரி இந்த நேரத்தை கொண்டு அதிலே என்னை போட்டமைக்கு நான் என் சார்பிலே நன்றி கூறிக்கொண்டு உங்களுடைய பணி மேலும் உயர வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை இறைஞ்சி வாழ்த்தி விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, நன்றி.